அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எஸ்எம்இ ஐபிஓ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏர்ஃப்ளோ ரெயில் டெக்னாலஜி. ஸோ இந்த ஐபிஓ எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமா இல்லை வேண்டாமா, ஸோ இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு, அதாவது 100% மேலே ரிட்டர்ன்ஸ் என்னன்னா இந்த ஐபிஓவில் வருமா அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் செபிலியஸ்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம சேலஞ்ச் ஒன்று எடுத்திருந்தோம், அதாவது ஃபஸ்ட்டு சேலஞ்ச் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது. ஸோ நம்ம ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் சேலஞ்ச் கம்மிங் தீபாவளிக்குள்ளே 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம், நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏர்ஃப்ளோ ரெயில் டெக்னாலஜி. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி டிசம்பர் 1998 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஃபார் காம்போனன்ட்ஸ் இந்தியன் ரயில்வேஸ் ரோலிங் ஸ்டாக். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸுக்கு தேவையான சில இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னென்னா, இப்போ சில கோச்சஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதுக்குள்ளே பண்ணுற சில இன்டீரியர் டிசைன்ஸ், இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். ஸோ இந்த ஒர்க் என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனிஸ் சப்போர்ட் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய மெயின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஆப்ஷன், பேசஞ்சர் அக்சசபிலிட்டி, கிளைமேட் கண்ட்ரோல் அண்ட் இன்டீரியர் டிசைன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சீட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெயினில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எல்லா சீட்டிங் ஆப்ஷனும் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு நிறைய ட்ரெயினில் நீங்கள் என்ன போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்ஃபர்டபுள் சீட்ஸ் அண்ட் டிசைன்டு ஃபார் லாங் செனக்கிக் ட்ரிப்ஸ் ஆஃபரிங் ஆப்டிமல் வியூவிங் ஏஞ்சல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பேசஞ்சர் அக்சசபிலிட்டி. ஓகேங்களா. ஐசி டோர்ஸ் ஃபார் ஸ்மூத் அண்ட் சேஃப் மூவ்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா பேசஞ்சருக்கும் தேவையான அக்சசிபிலிட்டி பண்ணுறதுக்கும், அதுக்கான கிளைமேட் கண்ட்ரோல். ஓகேங்களா. ஸோ நிறைய ஏசி கிளாஸஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நான் ஏசி இருக்கும். ஸோ அதுக்கான ஏர் டிஃப்யூசர் என்ஷூர் ஃபார் பிளாஸ்டிக் என்வரன்மெண்ட் டூரிங் ட்ராவல் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ இன்டீரியர் டிசைன்ஸ் அவங்க என்ன பண்ணுறதும் ஒர்க் பண்ணிட்டுருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் ஸோ இந்த ஜூலை 31, 2025 ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட என்னன்னா 281 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு இவங்க கிட்ட ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ISO 9001:2015 அப்படின்ற என்னன்னா BMS சர்டிஃபைடு அந்த கம்பெனி ஒரு கம்பெனி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான மேனேஜ்மெண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான இவங்களோட கமிட்மெண்ட் ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவங்க எக்ஸ்டெண்ட் தேர் எக்ஸ்பர்டைஸ் டு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டருக்கு என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி ஃபார் ரயில்வே செக்டருக்கு மட்டும் இல்லாமல் ஏரோஸ்பேஸ் செக்டர் அண்ட் டிஃபென்ஸ் செக்டருக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போதுனா மேஜராக 2 இடத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸுக்கும் அண்ட் ஆக்ரா கான்பூர் மெட்ரோ. ஸோ இந்த 2 இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க மேஜராக இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஐபிஓ ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹10 per share இருக்கும். இஷ்யூ ப்ரைஸ் பேண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. $133 $140 வரைக்கும் இந்த கம்பெனி உள்ள வராங்க. ஸோ லாட் சைஸ் பார்க்கும்போது ஒரு லாட் சைஸுக்கு 1000 ஷேரும். இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ சைஸ் 91 கோடியே 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ரிசர்வ்டு ஃபார் மார்க்கெட் மேக்கருக்கு 4 கோடியே 56 லட்சமும், பப்ளிக்கு 86 கோடியே 53 லட்சம் இவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இந்த கம்பெனி BSEல லிஸ்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் டேட் க்ளோஸ் டேட்னு பார்த்துட்டோம். ஸோ டென்டேட்டிவான அலாட்மெண்ட் டேட் செப்டம்பர் 16ஆம் தேதி. ஸோ நம்ம அலாட்மெண்ட் நம்ம கிடச்சதுன்னா ஷேர்ஸ் நம்ம டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதியும், அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபைனலாக லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இந்த ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ UPI மேண்டேட் என்னென்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கடைசியாக 3ஆவது நாள் நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணாலுமே 3ஆவது நாள் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும், மினிமம் என்னென்னா நீங்கள் 5 PM நீங்கள் என்ன பண்ணணும், மேண்டேட் பண்ணியாக வேண்டும். ஸோ இந்த கம்பெனியோட ரீட்டைல் கேட்டகரியில் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 2 லாட் நீங்கள் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் உங்களால் அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ 2,80,000 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஐபிஓ அப்ளை பண்ண முடியும். ஸோ ஸ்மால் HNI கேட்டகரிக்கு 3 லாட்லேருந்து 7 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி 8 லாட்டுக்கு மேலே நீங்கள் எத்தனை லாட் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக 91 கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் ரீட்டைல் கேட்டகரிக்கு 33% ஆஃப் ஷேர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணுறாங்க.
என்ஐ கேட்டகரிக்கு 14%, QIB கேட்டகரிக்கு 47%, மார்க்கெட் மேக்கருக்கு வந்து 5%, ஓவராலாக 100% இவங்க என்ன பண்ணுறாங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனியோட மேஜரான என்னென்ன வந்து என்னென்னா இருக்குது அப்படின்றது KPI பார்ப்போம். நம்ம ROE 30% இருக்குது, ROCE 26% இருக்குது, டெட் பை ஈக்விட்டி 0.54 இருக்குது, ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 23.06, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 13%, எபிட்டா மார்ஜின் 24%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.19. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது எல்லாமே செக் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், எல்லாமே என்னென்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு க்ரைட்டீரியா வந்து வச்சுருப்போம். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே இருந்தால் குட்டு, இதுவும் 20%க்கு மேலே இருந்தால் குட்டு. ஸோ ரெண்டுமே என்னன்னா ஓகே. டெட் பை ஈக்விட்டி 1க்கு கீழே இருந்தால் குட்டு. ஸோ இதுவுமே சூப்பர். ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.19 தான் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய திங்ஸ் வந்து பார்க்கும்போது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அசட் 256 கோடியும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. நெட் ஒர்த் பார்க்கும்போது 110 கோடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட EPS 14லேருந்து 10 கன்வெர்ட் ஆகுது, PE ரேஷியோ 9லேருந்து 13 கன்வெர்ட் ஆகுது. இப்போவும் நல்ல ப்ரைஸில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க. ஏன்னா லெஸ் தென் 15 தான் இருக்காங்கன்னும் போது ரொம்பவே நல்லபடியாக வராங்க. ஓகேங்க. ஸோ இந்த IPO நான் வந்து என்னன்னா அப்ளை பண்ண வேண்டாமா வேணுமா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் லிஸ்ட் கெயின் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னி வரைக்கும் பார்க்கும்போது 107% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து என்னென்னா 2 லாட் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் மினிமமாக. ஸோ 2,80,000 அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ அதில் ஒரு லாட் வந்து என்னென்னா உங்களுக்கு சப்போஸ் கிடைச்சிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1,40,000 உங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000 கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். பட் இருந்தாலும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டே பை டே என்ன பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள். பட் மினிமமாக ஒரு 1 lakh rupees ப்ராஃபிட் வரதுக்கான நிறைய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த IPO ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நானும் வந்து என்னென்னா இந்த IPO வந்து அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் இந்த IPO அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படின்றத என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.